அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் சிறப்பு தொடர்கள் அவற்றின் தொடர்ச்சி பயிற்சி 2.9 முதல் கணக்கு பின்வரும் தொடர்களின் கூடுதலை காண்க. ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 + 2 + 3 + and so on + 60 என கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றினுடைய கூடுதலை கண்டுபிடித்து தருக. இதுதான் கொஸ்டின். இவற்றின் கூடுதலை கண்டுபிடித்து தருக. கணக்கில் ஃபஸ்ட் ஒன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும். கொடுக்கப்பட்ட கணக்கு 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் பிரச்சனை இல்லை. அப்போ ஃபார்முலாவை டைரெக்டாக அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஃபார்முலா என்னென்னா 1 + 2 + 3 + and so on + n that's equal to n × n + 1/2. இந்த ஃபார்முலாவை நம்ம டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொடுக்கப்பட்ட கணக்கு 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகி வந்திருக்கு. 1 + 2 + 3 + and so on + 60 that's equal to ஃபார்முலா படி எண்ணுக்கு பதிலாக 60 இருக்குது. அப்போ நம்ம 60 + 1/2ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 60ஐயும் இந்த 1ஐயும் கூட்டும் பொழுது 61 அப்படின்னு நமக்கு என்ன செஞ்சுருக்கு கொஷினில் ஆன்சராக கிடைக்கிது. அப்போ 60 × 61/2 1 2 30 2 60 அப்படின்னு கட் ஆயிடுச்சு. 30 × 61 இந்த 30ஐயும் 61ஐயும் பெருக்கும் பொழுது 1830ன்னு கிடைக்கிது. அப்போ 1 + 2 + 3 + and so on + 60 that's equal to 1830. இதில் இரண்டாவது கணக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். 3 + 6 + 9 + and so on 96. இப்போ ஸ்டார்டிங்கில் 1ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ 1ல் ஸ்டார்ட் ஆகலை. ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ என்ன செய்யணும், நம்ம இதை ஃப்ரேம் பண்ணணும். ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா இதை 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஃப்ரேம் பண்ணணும். 1 இப்போ 3க்கு அப்புறம் 4ன்னு இருக்கான்னா அப்படியும் இல்லை. 3க்கு அப்புறம் 6 9 இப்படி இருக்குது. அப்போ இதுக்குள்ளே என்ன மாதிரியான ட்விஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்போ 3 + 6 + 9 + and so on + 96 that's equal to இந்த ஒவ்வொரு நம்பரும் நம்மளால் யோசித்து பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு நம்பரும் 3னுடைய மடங்குகளாக உள்ளது. அப்போ ஒவ்வொரு நம்பரில் இருந்தும் நம்ம 3 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா மீது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 + and so on + 32ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 3 உள்ளே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 3 × 1 3 + 3 × 2 6 + 3 × 3 9 + 3 × 32 96. இந்த ஸ்ட்ரக்சரை தான் நாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். இது எதுக்கு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1 + 2 + 3 + and so on + n that's equal to n × n + 1/2. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். நமக்கு 3ல் ஸ்டார்ட் ஆனதுனால ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு நம்பர்லேருந்தும் 3 என்ன செஞ்சுருக்கோம் காமனாக வெளியே எடுத்து வச்சுருக்கோம். அப்படி வெளியே எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குது, நமக்கு 32 இருக்குது. ஸோ இந்த நம்பர் இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே கொண்டு வந்து இங்கே எழுதுகிறேன். 3 × 1 + 2 + 3 + and so on + 32 that's equal to இந்த 3 தான் இங்கே. இப்போ இந்த 32 என்னென்னா எண்ணுக்கு பதிலாக 32 இருக்கனால 32 + 1/2 இந்த 32ஐயும் இந்த 1ஐயும் நாம் இப்போ என்ன செய்கிறோம் கூட்டுறோம். அப்படி கூட்டும் பொழுது 33ன்னு நமக்கு கிடைக்கிது. இந்த 32ஐயும் இந்த 2ஐயும் அடிக்கிறோம். அப்போ 2 2 16 2 32 இந்த 32 16ஆல் அடித்து 16ன்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு என்னென்ன நம்பர்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 × 16 × 33 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த 3ஐயும் இந்த 16ஐயும் பெருக்கணும்னா 48. இந்த 48ஐயும் பெருக்கல் 33 இந்த 48ஐயும் 33ஐயும் பெருக்கணும்னா அதையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் போட்டிருக்கோம். 48ஐயும் 33ஐயும் பெருக்கணும்னா 1584. அப்போ
3 + 6 + 9 + and so on + 96 that's equal to 1584 அப்படின்னு நமக்கு என்ன செய்யுது கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் மூணாவது கணக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மூணாவது கணக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். என்ன கொஸ்டினில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம். மூணாவது கணக்கு பாருங்கள். 51 + 52 + 53 + and so on 92 இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம கணக்கில் ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா 1ல் இருந்து இருந்தால் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கிறோம். எப்படி ஃப்ரேம் பண்ணுறோன்னு பாருங்கள். 51 + 52 + 53 + and so on + 92 = எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோன்னு பாருங்களேன். 1ல் இருந்து 92 வரைக்கும் முழுசாக கண்டுபிடிக்கிறோம். -1 + 2 + 3 + and so on 50 இது வரைக்கும் எடுக்கிறோம். நல்லா யோசித்து பார்த்துக்கோ. ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் கொஷினில் உனக்கு எதுலேருந்து இருந்தால் போதும், 51ல் இருந்து 92 வரையும் இருக்கக்கூடிய நம்பர்களையும் கூடுதல் இருந்தால் போதும். அப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ நான் 1லேருந்து 92 வரை மொத்த நம்பரை கூட்டிக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவைன்னா 51ல் இருந்து வேணும், 50 வரைக்கும் தேவையில்லை. அதனால் 50 வரைக்கும் நாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், கண்டுபிடிச்சி இந்த டோட்டல் வேல்யூவில் கழிக்க போகிறோம். எப்பயும் போல் சேம் ஃபார்முலா தான். 1 + 2 + 3 + and so on + n that's equal to n × n + 1/2 இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய ஃபார்முலாவோட பேஸ் படி எண்ணுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இதில் 92 × 92 + 1/2 மைனஸ் இந்த இதில் 50 + 1/2 இப்படி இருக்குது. இப்போ இதையும் 2ஆல் கட் பண்ணி 1 2 25 2 50. அதே மாதிரி இதையும் 2ஆல் கட் பண்ணி 1 2 46 92. இப்போ இந்த 46ஐயும் 92 + 1 93 இப்படி எழுதி வச்சுருக்கோம் பெருக்கல்ல. 46 × 93 மைனஸ் இந்த 25 × 50 + 1 51. இந்த 46ஐயும் 93ஐயும் பெருக்கணும்னா 4278 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அனதர் ஒன், இந்த 25ஐயும் 51ஐயும் நம்ம பெருக்க போகிறோம். அப்படி 25ஐயும் 51ஐயும் பெருக்கணும்னா 1275 இப்படி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த 4278லேருந்து 1275 நாம் என்ன செய்கிறோம், கழிக்கிறோம். அப்படி கழித்தோம்னா 3003 அப்படின்னு நமக்கு என்ன செய்யுது, வேல்யூ கிடைக்கிது. நெக்ஸ்ட் ஒன், நாலாவது கணக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். 1 + 4 + 9 + 16 + 225 225 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஷினில் ஃபார்முலா யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர் இருக்கானா இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். 1 நான் 1² எழுதிக்கலாம், எழுதுகிறேன். இந்த 4 2² எழுதுகிறேன். இந்த 9 3² எழுதி வச்சுக்கிறேன். இந்த 16 4² எழுதி வச்சுக்கிறேன். ப்ளஸ் and so on இந்த 225 15² எழுதியிருக்கேன். ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்படி 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2² 3² 4² கிடைச்சிருக்கு. அப்போ ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா, ஃபார்முலா என்ன ஃபார்முலா, ஸ்கொயரிங் ஃபார்முலா, ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ இயலெண்களின் வர்க்கங்களின் ஃபார்முலா 1² + 2² + 3² and so on + n² that's equal to n × n + 1 × 2n + 1/6 இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அப்போ நமக்கு எங்கேருந்து தான் இருக்குது, 1லேருந்து தான் இருக்குது. 1² + 2² + 3² + and so on + 15² that's equal to இந்த எண்ணுக்கு பதிலாக 15 15 + 1 2 × 15 + 1/6 அப்படின்னு இருக்குது. இப்போ 15 + 1 16 15 + 1 16
இந்த 2ஐயும் 15ஐயும் பெருக்கினீங்கன்னா 30, 30 + 1 31, 30 + 1ன்னு எழுதியிருக்கோம். ஸோ 15 பெருக்கல் 16, 30 + 1, அதுக்கப்புறம் பை 6ன்னு இருக்கா, அப்படி எழுதி முடிச்சுட்டு இப்போ என்ன செய்கிறோன்னு பாருங்களேன். 15 பெருக்கல் 16 பெருக்கல் 31 பை 6ன்னு இருக்குது. இதை என்ன செய்கிறேன், 3ஆல் கட் பண்ணுறேன். ஓர் 3 3, ஈர் 3 6 அப்படின்னு. இதையும் அதே மாதிரி 3ஆல் கட் பண்ணுறோம். ஐ 3 15ன்னு. திரும்ப இந்த 2ஐ வச்சு ஓரண்டா 2, 8 16. இப்போ 5 பெருக்கல் 8 பெருக்கல் 31 அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போது 5ஐயும் 8ஐயும் பெருக்கினா 40 பெருக்கல் 31. இப்போ இந்த 40ஐயும் 31ஐயும் நீங்கள் பெருக்கினீங்கன்னா 1240 அப்படின்னு நமக்கு என்ன செய்யும், கிடச்சிருக்கு ஆன்சர். ஸோ 4th ஒன் கொஸ்டினோட ஆன்சர் இதுதான், 1240. 5th ஒன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஸ்டார்டிங்லேயும் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 21 ஸ்கொயர் இவங்களுக்கு வேணுமா, 6 ஸ்கொயர்டிலேருந்து வேணுமா. அப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு தெரியும் எதுலேருந்து தான் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருந்தால் தான் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா, 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ப்ளஸ் 21 ஸ்கொயர்டை 1 ஸ்கொயர்லேருந்து 21 ஸ்கொயர்டு வரைக்கும் ஃபஸ்ட் ஒன்று என்ன செஞ்சுக்கிறோம், டோட்டலாக கண்டுபிடிக்கிறோம் ஃபுல்லாக. இதுக்கு முன்னாடி 5 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்டெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், மொத்தத்துக்கு கண்டுபிடிச்சிக்கிட்டு மைனஸ் நமக்கு 6 ஸ்கொயர்லேருந்து தான் வேணும், 5 ஸ்கொயர்டு வரைக்கும் தேவையில்லை. அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ப்ளஸ் 5 ஸ்கொயர்டு வரைக்கும் கண்டுபிடிச்சி அவற்றின் கூடுதலை இந்த மொத்தத்திலேருந்து கழிக்க போகிறோம். ஸ்கொயரிங் ஃபார்முலா நமக்கு தெரியும், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ப்ளஸ் n ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 பை 6. இதுதான் ஸ்கொயரிங் ஃபார்முலா, சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவோட பேஸ் படி நமக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, இங்கே 21 யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரக்சரில் லாஸ்ட்டாக முடிஞ்சது 21 தான். ஸோ அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் 21. 21 ப்ளஸ் 1, அப்புறம் 2 பெருக்கல் இந்த ஃபார்முலாவில் இருக்க 2, எண்ணுக்கு பதிலாக 21 ப்ளஸ் 1 பை 6 மைனஸ். இப்போ எண்ணுக்கு பதிலாக நமக்கு 5 இருக்குது, 5 ப்ளஸ் 1 க்ளோஸ் பண்ணிவிட்டு, இப்போ ஃபார்முலா படி 2, எண்ணுக்கு பதிலாக 5 ப்ளஸ் 1 பை 6. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 21, இந்த 21ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 22, இந்த 2ஐயும் 21ஐயும் பெருக்குனிங்கன்னா 42 ப்ளஸ் 1 பை 6 மைனஸ் 5 ப்ளஸ் 1 6, 2 பெருக்கல் 5 10, 10 ப்ளஸ் 1 11 அப்படின்னு வரப்போகுது. 10 ப்ளஸ் 1 ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன் பை 6. அடுத்த ஸ்டெப்லாம் வந்துடும், இந்த 10 ப்ளஸ் 1 11 வந்துடும். அதே மாதிரி இந்த 42 ப்ளஸ் 1 43 அப்படின்னு வந்துடும் நமக்கு, சரிங்களா. ஸோ இப்போ இதை என்ன செய்கிறேன், 2ஆல் கட் பண்ணுறேன். 2ஆல் கட் பண்ணால் 2 6, இதே 2ஆல் கட் பண்ணால் 11, திரும்ப 3ஆல் அடிக்கிறோம். 1 3 3, 7 3 21 அப்படின்னு வருது மைனஸ். இப்போது இந்த 6க்கு 6 கேன்சல் ஆயிடுச்சு. 5 பெருக்கல் 11, இங்கே 7 பெருக்கல் 11 பெருக்கல் 43 அப்படின்னு இருக்குது. 7ஐயும் 11ஐயும் பெருக்கினீங்கன்னா 77 பெருக்கல் 43 மைனஸ் 5ஐயும் 11ஐயும் பெருக்கினீங்கன்னா 55. இந்த 77ஐயும் 43ஐயும் நீங்கள் பெருக்கும் பொழுது உங்களுக்கு 3311 கிடைக்கும். ஸோ 3311 மைனஸ் 55 அப்படின்னு என்ன செஞ்சுருக்கு, வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ இந்த 3311லேருந்து மைனஸ் 55 கழிச்சிங்கன்னா 3256. ஸோ 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ப்ளஸ் 21 ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு 3256 நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் தேர்டு 5th சம் முடிஞ்சு 6th சம் பார்க்குறோம். இப்போ இதில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத முதல் பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்லேயே 10 கியூப் ப்ளஸ் 11 கியூப் ப்ளஸ் 12 கியூப் ப்ளஸ் 5 ப்ளஸ் 20 கியூப் இப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்டார்டிங்கில் என்ன செஞ்சுருக்காங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 10 கியூப் ப்ளஸ் 11 கியூப் ப்ளஸ் 12 கியூப் ப்ளஸ் 20 கியூப் தட்ஸ் ஈக்குவல் டு நாம் எப்படி எழுதியிருக்கோம்னா 1 கியூப்லேருந்து 20 கியூப் வரைக்கும் முதல் என்ன செய்கிறோம், 1 கியூப்லேருந்து 20 கியூப் வரையும் கண்டுபிடிக்கிறோம்.
நமக்கு 10 கியூப்லேருந்து தான் வேணும், 9 கியூப் வரைக்கும் தேவையில்லை. இதில் அது எல்லாமே இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் 9 கியூப் இந்த மொத்த வேல்யூவை கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ண போகிறோம் இந்த டோட்டல் வேல்யூவில். அப்போ கியூபிக் ஃபார்முலா என்னென்னா 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் n கியூப் தட்ஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ கியூப் ஃபார்முலா படி இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அப்ளை பண்ண போகிறோம். கியூபிக் ஃபார்முலா படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணுக்கு பதிலாக ஃபஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சரில் 20 ப்ளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் செகண்ட் ஒன் 9 ப்ளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் இந்த 20ஐயும் அடிக்க போகிறோம். ஸோ 2 2 பைத்து 2 20 அடித்தாச்சு. அப்போ 10 பெருக்கல் 21 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த ரெண்டையும் இங்கே 9 ப்ளஸ் 1 10 இருக்குமா, இதையும் அடித்தோம்னா 5. அப்போ 9 பெருக்கல் 5 அப்படின்னு வருது. 9 பெருக்கல் 5 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஆல்ரெடி 10 பெருக்கல் 21 இருக்குது. 10 பெருக்கல் 21னா 210 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 பெருக்கல் 5னா 45 ஹோல் ஸ்கொயர். 21 பெருக்கணும்னா 441. இதில் 2 ஸ்கொயருக்குள்ள 2 ஜீரோ வந்துடும். அப்போ 44,100 மைனஸ் 45 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 2025 வரும். அதையும் எழுதியிருக்கோம். 44,100லேருந்து 2025 நம்ம கழிக்கிறோம். அப்படி கழிக்கும் போது 42,075 வருது. ஸோ 10 கியூப் ப்ளஸ் 11 கியூப் ப்ளஸ் 20 கியூப் வரைக்கும் என்ன வேல்யூ வருது அப்படின்னா 42,075 அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு. சரியா? 7வது கணக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் 71 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு ஒற்றை எண்ணாக ஆரம்பித்து வருது. 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு ஆரம்பிச்சு வருது. ஒற்றை எண்ணினுடைய கூடுதல் ஃபார்முலா என்னென்னா 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் 2n மைனஸ் 1 தட்ஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர். இது நம்மளுடைய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா எண்ணு வேணும். இந்த 71 எண்ணு இல்லை. இந்த 71ங்கிறது என்னென்னா 2n மைனஸ் 1. இதிலேருந்து தான் நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம். 2n மைனஸ் 1 தட்ஸ் ஈக்குவல் டு 71. அப்போது இந்த -1 ஈக்குவல்ட்டை தாண்டி வந்துச்சுன்னா +1 மாறிடும் 72. இந்த 2 ஈக்குவல்ட்டை தாண்டி இங்கிட்டு வந்துச்சுன்னா டிவிஷனாக மாறும். 72 2ஆல் வகுத்திங்கன்னா உங்களுக்கு 36ன்னு கிடச்சிரும். 72 டிவைடட் பை 36. ஒரு ஸ்டெப்பு வேணும்னா எழுதிக்கலாம். நாம் எப்படி எழுதிக்கலாம், n தட்ஸ் ஈக்குவல் டு 72 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டுக்கலாம். வேணும்னா எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ 36ன்னு உங்களுக்கு வேல்யூ வந்துடும். ஸோ 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் 5 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் 71 தட்ஸ் ஈக்குவல் டு என்னங்கிறது கிடச்சிருக்கு. 36ங்கிறது அதை யூஸ் பண்ணியாச்சு. 36 ஹோல் ஸ்கொயர். 36 பெருக்கல் 36 எவ்வளோ வருது அப்படின்னா 1296. அப்போ 36 பெருக்கல் 36 1296. 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் 71 தட்ஸ் ஈக்குவல் டு 1296 நமக்கு என்ன செஞ்சுருக்கு, கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்மளுடைய பயிற்சியில் இருக்க அந்த இதில் இருக்கக்கூடிய 7 கணக்கு பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்வோம், மீதி எக்ஸசைஸை மீதி சம்மாக பார்த்துருவோம். ஓகே.